உலகம் யுத்தங்கள தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்குங்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்படி இருக்கும்போது, அண்ணன் அமெரிக்கா என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான். அண்ணன் அமெரிக்கா ஏதோ ஒரு யுத்த காலத்துக்கு தயாரா தான் இருப்பார்கள். தயார் ஆயிட்டு இருப்பார்கள். அத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அடுத்த மிகப்பெரிய யுத்தமா மாறுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 1. 2வது விஷயம், பொதுவாவே இந்த யுத்தங்கள உலக நாடுகள் அங்கங்க அப்படியே சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது, எல்லாரும் வீக்கா தான் இருப்பாங்க. அப்ப அமெரிக்காவோட ஒரு டார்கெட்ட ரீச் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா, எல்லா நாடும் வீக்கா இருந்தாலும், அமெரிக்கா அத காட்டிலும் ஒரு படி மேல தான் உட்கார்ந்திருக்கும். அதனால அவர்கள் நினைக்கக்கூடிய டார்கெட்ட ஈஸியா அடிக்க முடியும். அப்படி பார்த்தாலும் அமெரிக்கா ஏதோ ஒரு பகுதியில யுத்தத்த ஆரம்பிக்க போகுது. அமெரிக்காவோட எதிரிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ரஷ்யாவ சொல்லலாம். ஆனா, இங்க ரஷ்யா, அமெரிக்காவோட நேரடி யுத்தம் வருமான்னு கேட்டா, வரவே வராது. ரஷ்யா இருக்கிற இடத்துல இருந்து முன்னேறி அமெரிக்கா கிட்ட வராம இருந்தாலே அமெரிக்கா போதும். அதே மாரி வேற எந்த பயலும் ரஷ்யா இடத்துக்கு வராம தடுத்தாலே போதும், அமெரிக்காவோட வல்லரசு அந்தஸ்த தக்க வச்சுக்க முடியும். இந்த 2 செஞ்சாலே போதும். உலகம் என்னதான் பொருளாதார ரீதியா சுத்தி வளைச்சு அடிச்சாலும் சரி, அமெரிக்காவோட அந்தஸ்தை இறக்க முடியாது. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி, இதான் எதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது, இந்த ரஷ்யா இடத்த நெருங்கக்கூடிய நாடு தான் அமெரிக்காவோட முதல் எதிரியா பார்க்க முடியும். அதுக்கடுத்த எதிரிகள்லாம் சும்மா அப்பப்ப வந்து போகக்கூடிய எதிரிகள். அதெல்லாம் அமெரிக்காவால ஈஸியா தட்டவும் முடியும். ஈஸியா கண்ட்ரோல்குள்ள வைக்கவும் முடியும். தட்ட முடியாட்டி கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஈரான், வடகொரியா அப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே இருந்தாலும், அதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்ப குடுத்துறாது. அமெரிக்காவால கண்ட்ரோல் எடுக்க முடியும். இப்படி ஈரான், வடகொரியாவ விட்டுட்டு பார்த்தோம்னா, ரஷ்யாவோட இடத்துக்கு போகறதுக்கு, இல்ல ரஷ்யாவ தாண்டி அமெரிக்கா கிட்டயே போவோம். அமெரிக்காவே தள்ளிவிட்டு மேல போவோம்ன்னு வாய் பேசுற நாடு சீனா மட்டும் தான். அப்படி வாய் பேசக்கூடிய நாடு, முற்றிலும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நாடு. இப்ப உலகமே ஒரு மந்த நிலையில இருக்கு. ஒரு யுத்தத்தையும் பேரலரா சந்திக்குது அப்படின்னா, அந்த தியரி ரொம்ப அழகா வேலை பார்க்கும். தியரி வேலை பார்த்த உடனே 2வது தியரி படி அமெரிக்கா பாயவும் தயாரா இருக்கும். அப்படி சீனாவ நோக்கி அமெரிக்கா பாயுமா? சீனாவோட ஒரு யுத்தத்த சந்திக்குமா அப்படின்னு கேட்டா, சீனா வாலாட்டுச்சு, சீனா எதிர்த்து நின்னுச்சு, அமெரிக்காவோட உரசுச்சு அப்படின்னா, ரஷ்யா கூட தவிர்க்கிற மாரி யுத்தத்த தவிர்க்க மாட்டார்கள். சீனா கூட யுத்தம் அமெரிக்கா தாராளமா செய்யும் அப்படிங்கிற சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க அரசியல்வாதிகள மட்டும் பார்க்கக்கூடாது. அமெரிக்காவோட ராணுவ வட்டாரங்கள் எந்த நாட்ட நோக்கி அப்பப்ப ஸ்டேட்மெண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கார்கள். எந்த நாட்ட நோக்கி அவர்களோட ரெட் சிக்னல பார்த்துக்கிட்டே இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே தெளிவா தெரிஞ்சிரும். உதாரணத்துக்கு சீனாவ எதிர்க்க நம்ம தயார் இல்லடா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அமெரிக்க தளபதிகள் பேசினார்கள். தைவான காப்பாத்தணும் அப்புட்ன்னா, அதுக்கு எவ்வளோ தேவை தெரியுமா? நம்மகிட்ட பாதி கூட இல்ல அப்டின்னாங்க. இதெல்லாம் பேசி 2 வருஷம் ஆச்சு. ஆனா, இந்த பேசினது மட்டும் தான் பெருசா ஃபிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது பூராமே அவர்கள் கேட்ட அளவ தாண்டி ரீஃபில் செய்யப்பட்டுச்சு. அப்ப அந்த தளபதிகள் சீனாவ எதிர்க்க தயாராயிட்டார்கள். அந்த யூனிட்டுகள் மட்டும் கிடையாது. பல யூனிட்டுகளையும் கொண்டு போய் குவாம் பேஸ்ல குமிச்சு வைக்கிறாங்க. வடகொரியாவ கவுண்டர் பண்றதுக்கு அப்படின்னாலும், அது பெரும்பாலும் சீனாவ கவுண்டர் பண்ண தான். அது மட்டும் கிடையாது. பல்வேறு பேஸ்கள்லயும் சீனா சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தான் பெரிய அளவுல விவாதிக்கப்படுது. திட்டங்கள் தீட்டப்படுது. உதாரணத்துக்கு தைவான தொட்டா சீனாவே இருக்காது அப்படின்னு அமெரிக்க அரசியல்வாதிகள் சொன்னா, அது வேற பொருள். வெள்ளை மாளிகை சொன்னா, அது வேற பொருள். ஏன் பென்டகனே சொன்னாலும், அது வேற மாரியான விஷயங்கள் நோக்கி அமெரிக்கா போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா, சமீப நாட்கள்ல ஏறக்குறைய 5 ஸ்டேட்மென்ட்டுகள் அமெரிக்க தளபதிகளால வெளியிடப்பட்டுச்சு. ஒவ்வொரு ஒவ்வொரு படையணியும் இந்த மாரி ஸ்டேட்மென்ட்டுகள் சீனா சார்ந்தே வெளியிட்டார்கள். தைவான் இஷ்யூல சீனா இறங்குனா, சீனா உடையும், சீனா 2 சீனா ஸ்தம்பிச்சு போகும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க ராணுவ வட்டாரத்துல இருந்தே பேசப்பட்டுச்சு. அப்ப ராணுவம் முழு அளவுல தயாராகுது. சீனாவ கவுண்டர் பண்ண. ஏன்னா சீனாவுக்கு எதிரா இதெல்லாம் தேவைன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. சீனா இந்த எல்லைகள எல்லாம் தாண்டுன அப்டின்னா தொலைச்சு புடுவேங்கிறத அமெரிக்க ராணுவமே பதிலா குடுக்குது. இந்த மாரி ராணுவம் குடுக்கிறது தான் 2வது ஸ்டெப். அந்த நாட்ட நோக்கி அமெரிக்கா நகரப் போதுங்கிறதுக்கு 2வது ஸ்டெப். அப்ப ஸ்டெப் என்ன அப்டின்னா, ஸ்டெப் தான் உளவுத்துறை. அந்த உளவுத்துறை களமிறங்குன கதைகள நம்மளே பல நேரங்கள்ல பார்த்தோம். அதனால இங்க பார்க்க தேவையில்ல.
உளவுத்துறைகள் இறங்குனதுக்கு அப்புறம் ராணுவம் இறங்குறதுக்கு இது 2க்கும் நடுவுல பெரிய அளவு அரசியல்வாதிகள் உட்கார்ந்து வேலை பார்ப்பார்கள். அதனால தான் இவர்களால பேச முடியுது, இயங்க முடியுது. இதுக்கடுத்து இன்னமும் வலிமையாக்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த அமெரிக்காவும், செனட்டும், காங்கிரஸும் இந்த யுத்தங்கள பத்தியே சிந்திக்கணும். யுத்தங்களே இல்ல அப்புட்ன்னா, செனட்டும், காங்கிரஸும் ஊருக்குள்ள நொலநாட்டியம் பேச கிளம்பி போயிருவாய்ங்க. அங்க மனித உரிமை மீறுது. அத பத்தி நம்ம பேசணும். இந்த நாடு ஆயுதத்த இன்கிரீஸ் பண்ணுது. அத பத்தி நம்ம பேசணும். அப்படின்னு சொல்லி உலகத்துல ஏதோ ஒரு மூலைய கதைய தூக்கிட்டு வந்து டேபிள்ல போட்டு விவாதிக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப வெறித்தனமா அமெரிக்கா சார்ந்தே இயங்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவர்கள் கூத்து கோமாளித்தனம் பண்ணது எங்க அப்படின்னா, 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கிறக்கு ஆரம்பிச்ச காலகட்டம். அப்பதான் கடைசியா ஒரு கூத்து கோமாளித்தனம் பண்ணார்கள். அந்த ஒரே ஒரு விவாதத்த எடுத்துட்டு ஏறக்குறைய எல்லா நாட்டு கதவையும் தட்டுனாய்ங்க. இந்தியா கதவையும் தட்டினார்கள். ஆனா, அதுக்கப்புறம் இது வீரியமானனால விட்டார்கள். சரி, அது என்ன விவகாரம் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச பிடிச்ச விளையாட்டு தான். அப்ப என்னவா இருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க. இப்ப அந்த செனட் காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். அந்த செனட் காங்கிரஸ் பெரும்பாலும் இப்ப இயங்குறது எல்லாம் சீனாவ நோக்கி தான் இயங்குறார்கள். உதாரணத்துக்கு திபெத்துக்கு ஒரு பில் பாஸ் பண்ணார்கள். அந்த பில் இன்னும் பைடன் சைன் பண்ணாட்டியும் பண்ணியே தீர்வார். அவர் கையெழுத்து போட்ட ஜோர்லயே களத்துல இறங்க முழு டீமும் தயாரா தான் இருக்கும். கையெழுத்து போடக்கூடிய அந்த நொடியே இந்த டீம் களத்துல இறங்கிரும். கையெழுத்து போட்டு, அதுக்கப்புறம் ஃபண்ட கொண்டு வந்து, ஆட்கள கொண்டு வந்து, திட்டங்கள தீட்டி களத்துல இறங்குற ஆட்கள் இவர்கள் கிடையாது. அதனால முழு அளவுல தயாரா தான் இருப்பார்கள். அதுக்கடுத்து இவங்க செய்யற முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, குண்டுவீச்சு விமானத்த எல்லாத்தையும் அணு ஆயுதம் தாங்கி செல்ற விமானங்களா மாத்துறார்கள். இது மிகப்பெரிய முடிவு. இது முழுக்க முழுக்க சீனாவ கவுண்டர் பண்ணி தான். ஏன் அப்டின்னா, ஏற்கனவே இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 35 தாண்டி இருக்கும். ஒட்டுமொத்த குண்டுவீச்சு விமானங்கள் அப்படிங்கிறதும் 70க்கும் மேற்பட்ட விமானங்கள். அப்படி இருக்கும்போது அதுல பாதிக்கும் அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போதும் முழு அளவு தயார் நிலைக்கு எதுக்கு போறார்கள் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். பெரும்பாலும் இந்த குண்டு வீச்சு விமானத்த எடுத்துட்டு வரதே சீனாவ கவுண்டர் பண்ண தான். புது ரக குண்டுவீச்சு விமானத்த கொண்டு வந்து நிறுத்திட்டு யார மிரட்டினார்கள் அப்டின்னா, சீனாவ தான் மிரட்டினார்கள். அப்ப இத நியூக்ளியர நோக்கி அப்டேட் பண்றது முழுக்க முழுக்க சீனாவோட ஒரு யுத்தத்துக்கு அமெரிக்கா தயாராகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சீனா ஸ்ட்ராங்கா எத நம்புது? அணு ஆயுதத்த இன்கிரீஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அமெரிக்கா நம்மகிட்ட வராது. 2030க்குள்ள 1000 அப்படிங்கிறத தொடணும். இல்ல 2027க்குள்ள 700 அப்படிங்கிறத தொடணும். இத தொட்டுட்டோம்னா அமெரிக்கா நம்மள நேரடியா அடிக்காது. ரஷ்யா மாரி கூப்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள நாட கவுண்டர் பண்றதுக்கு முழு அளவுல 70 அப்டின்னா, முழு எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஏறக்குறைய 76 குண்டுவீச்சு விமானங்கள். எல்லாத்தையும் நியூக்ளியர் பவரா மாத்துறது மூலியமா, சீனாவ ஸ்தம்பிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அமெரிக்காவோட கால்குலேஷன். இவ்வளவு தூரம் தயாரா போறார்கள். சீனாவ பொறுத்தவரை நரி போன்ற நாடு தான். திடீர்னு பாயறக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அப்படி பாஞ்சாலும் அமெரிக்கா பின்வாங்காது. அமெரிக்கா இறங்கி அடிச்சு சீனாவ சாம்பலாக்க தயாராயிருச்சு அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் சீனா சார்ந்தே தான் இயங்குறார்கள். அமெரிக்காவுக்கு என்னைக்குமே நல்ல நேரம் இருக்கும். அது எப்படியோ அமைஞ்சு தொலைச்சிரும். உதாரணத்துக்கு சீனாவுக்கு வடகொரியா சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்துச்சு. அது பெரிய சப்போர்ட், குட்டி சப்போர்ட்ங்கிறத தாண்டி சப்போர்ட். ஆனா, புட்டினோட விசிட்டுக்கு அப்புறம் வடகொரியா சீன ஆதிக்கத்துல இருந்து விடுபட்டுருச்சு. ரஷ்யாவுக்குள்ள போயிருச்சு. சீனா தனியா தான் நிக்கணும். இப்படி சீனா சார்ந்து நிக்கிறக்கு ஆட்களே இல்லை அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, அமெரிக்கா முழு வேகத்துல தயாராகிக்கிட்டே இருக்கு. சீனாவ எதிர்க்கிறக்கு. சீனாவ மிரட்டுறக்கு கிடையாது. எதிர்த்து அடிக்கிறக்கே. ஏன்னா, திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில சீனா பாயும். அது எந்த சூழ்நிலைன்னு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா பாயும். அப்படி பாய்ஞ்சா, ஒரே அடியா சீனாவ முடிச்சு கட்டிறணும். அந்த பகுதிகள், அந்த யுத்தத்துல இருந்து நம்ம வெளியேறவும் கூடாது. மிகப்பெரிய பின்னடைவும் ஆயிறக்கூடாதுங்கிறதுல அமெரிக்கா கவனமா இருக்கு. அதோட முழு தயார் நிலை தான் இப்ப இந்த குண்டுவீச்சு விமானங்கள அப்கிரேட் பண்றது. அதே மாரி செனட்டு, காங்கிரஸு, ராணுவம், பென்டகன், வெள்ளை மாளிகை எல்லாரோட ஃபோக்கஸும் சீனாவ நோக்கியே தான் இருக்கு. சீனாவ அடிக்கிறதுலயே தான் இருக்கு. என்னதான் சீனா ரஷ்யா பக்கம் போகல, இந்த யுத்தத்துக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல, பைடன் கூப்ட்டு மிரட்டுனோனே அடங்கி அதிபர் ஷி ஜின்பிங் உட்கார்ந்துட்டாரு அப்டின்னாலும், அமெரிக்கா விடுறதே இல்ல.
சீனா மீது ட்ரம்ப் போட்ட தடைகளை காட்டிலும் வெறித்தனமா இவர்களும் பைடன் நிர்வாகமும் தடைகள் போடுது. ஐரோப்பிய யூனியனும் இவர்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டையே உடைச்சு நொறுக்கிற விஷயத்த கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப சீனாவை நோக்கின தாக்குதல் எந்த காலகட்டத்திலையும் குறைய மாட்டேங்குது. அப்படி குறைய மாட்டேங்குதுங்கும் போது எப்படி ஜப்பானை சுத்தி வளைச்சு 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல அமெரிக்கா முடக்குச்சு. ஏறக்குறைய அவர்களோட கச்சா எண்ணெய் சப்ளை மொத்தமாவே தடுக்கப்பட்டுச்சு. கையிருப்புல இருக்கிறது மட்டும்தான் ஜப்பான் கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஜப்பான் பேர்ல் ஹார்பர் தாக்குதல் நடத்துச்சு. பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு பதிலடி அப்படிங்கிற மாதிரி தான் நியூக்ளியர் அங்க யூஸ் பண்ணது. இன்னொரு வெர்ஷனும் இருக்கு. ரஷ்யா உள்ளுக்குள்ள புகுந்து ஜெர்மனியில ஜோலியை முடிச்சு வச்ச மாதிரி ஜப்பான்லயும் ஜோலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேர் எடுத்துறணும் அப்படிங்கிற வெறி தான் நியூக்ளியரை யூஸ் பண்ண வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற 2 வெர்ஷன் இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறத ஏதாச்சும் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட் படி அந்த விவகாரங்களை பார்க்கலாம். இப்படி 2 தியரி அங்க நடந்துச்சு. அதே மாதிரி சீனாவை ஒட்டு மொத்தமா சுருங்கும் போது நரி கால்லையும் விழலாம், ஜப்பான் மாதிரி பாயவும் செய்யலாம். அப்படி பாஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய அழிவு அமெரிக்காவுக்கு இருக்காது. பேர்ல் ஹார்பர்ல 100ல் 1% எதையாச்சும் சீனா செய்யும். அந்த 1%க்கு ஒட்டுமொத்த சீனாவையும் ஜப்பான் கொடுத்த விலையை காட்டிலும் 100 மடங்கு அதிகமா கொடுக்க வைக்கிறதா அமெரிக்காவோட திட்டம். எதிரி அழிஞ்சு போறதுல நமக்கும் சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளவு பெரிய திட்டங்கள் போடும்போது இதுக்குள்ள ஏகப்பட்ட இன்புட் சரி, இனி வருங்காலங்கள்ல பல லொகேஷன்களை பத்த வைக்கிறதுலையும் சரி இந்தியாவோட பங்கு இருக்குங்கிறது இங்கே உறுதி. சீனா வளர்றதுக்கு முன்னாடியே அதிபர் ஷி ஜின்பிங் சீனா வளர்ந்துருச்சுன்னு நம்பினாரு. சீனாவை யாராலே அசைச்சு பார்க்க முடியாதுன்னு நம்பி அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்கா மாதிரி தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி ராத்திரி பழகலாம் அமெரிக்கா மாதிரியே எல்லா விஷயங்கள்லையும் செஞ்சு எல்லா விஷயங்கள்லையும் அடி வாங்கினார். கடைசியில அமெரிக்காட்டையே போய் ஒட்டுமொத்த நாட்டையும் சாம்பலாக்க போறாருங்கிறதான் யதார்த்தமான உண்மை.